உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று ராப்பகலாய் துதிக்கப்படும் தேவனவர். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று ராப்பகலாய் துதிக்கப்படும் தேவனவர். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 1 பேதுரு 1வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு, பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த கடிதத்தை பாபிலோனிலிருந்து எழுதுகிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏற்பட்ட துன்பத்தின் நிமித்தம் சமுதாயத்திலும் மற்ற ரோம ஜனங்களாலும் இன்னும் இஸ்ரவேல் ஜனங்களாலும் ஏற்பட்ட துன்பத்தின் நிமித்தம் சபை மக்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். பற்பல தேசங்களிலே போய் அவர்கள் குடியேறினார்கள். அது ஒரு விதத்திலே சுவிசேஷம் பிரபல்யமாவதற்கு தேவன் அந்த காரியத்தை உபயோகப்படுத்தினார். அப்படி சிதறப்பட்டு இந்த ஜனங்கள் இருக்கிற ஒரு 5 தேசங்கள் பெயர் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, பித்தினியா. இங்கே சிதறி கிடக்கிற விசுவாசிகள், சபை மக்கள். அந்த மக்களுக்கு பேதுரு ஒரு கடிதம் எழுதுகிறார். அவர்களுக்கு 2 காரியத்தை பேதுரு சொல்லுகிறார். நம்பர் 1, கீழ்ப்படிதலுக்கும், அடுத்து இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு 2 காரியத்தை தேவன் சொல்கிறார். 1, கீழ்ப்படிதலுக்காக விசுவாசிகள் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள், கீழ்ப்படிய வேண்டும். நம்பர் 2, ரத்தம் தெளிக்கப்படுவதற்காக அவர்கள் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் மேல் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும். இந்த 2 காரியத்தை அனுபவம் மிக்க, ஆண்டவரோடு கூடவே 3.5 வருடம் இருந்து ஊழியம் செய்த அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதி வைத்திருக்கிறார். இந்த கீழ்ப்படிதல் என்ற வார்த்தை பொதுவாக கிறிஸ்தவ சமுதாயத்தில் தான் நீங்க பார்க்க முடியும். மற்ற கிறிஸ்தவ பிள்ளைகள் சொல்றாங்க, இந்த பிள்ளை கீழ்ப்படிய மாட்டேன்து, இந்த பையன் கீழ்ப்படிய மாட்டேன்றான், அந்த வார்த்தையை உபயோகிக்கிறார்கள். ஆனா மற்றவர்கள் அந்த வார்த்தையை உபயோகிப்பது இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க, சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன்றான், அப்படிதான் சொல்லுவாங்க.
ஆனா கிறிஸ்தவர்கள் கிட்ட தான் நீங்க பார்க்கலாம் இந்த கீழ்ப்படிதல் என்ற வார்த்தையை. இங்கே நாம் வேதத்தில் பார்க்கிறோம், ஆதாம் கீழ்ப்படியவில்லை. ஒரே ஒரு கற்பனை தேவன் கொடுத்தார், ஆனால் அவன் கீழ்ப்படியவில்லை. அவனுடைய கீழ்ப்படியாமையினாலே என்ன நடந்தது? எல்லாரும் பாவிகளாக்கப்பட்டார்கள். இந்த பூமியிலே பிறந்த அத்தனை பேரையும் பாவியாக்கி விட்டது ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு முற்றிலும் கீழ்ப்படிந்தார். சிலுவை மட்டும் போய் கீழ்ப்படிந்தார். அதனால் வந்த பலன் என்ன? எல்லா மனிதருடைய எல்லா பாவங்களும் போக்கப்படுகிறது. அவர்கள் பரிசுத்தவான்களாக, நீதிமான்களாக, பாவமே செய்யாதவர்களாக எண்ணப்படும்படியாக மறுபடியும் அவர்கள் பிறக்கிறார்கள். இதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கீழ்ப்படிதல், தன்னை முற்றும் முடிய கீழ்ப்படிந்து தன்னை ஒப்பு கொடுத்து சிலுவையிலே அவர் பெற்ற வெற்றியானது பெற்று கொடுத்திருக்கிறது. அவருடைய கீழ்ப்படிதல் நமக்கு நீதியை தந்திருக்கிறது. அவர் மரணம் மட்டும் தன்னை தாழ்த்தினார். பிதாவுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தன்னைத்தான் தாழ்த்தி தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவர் சிலுவைக்கு போனார். அன்பானவர்களே, நமக்காக அவர் தண்டிக்கப்பட்டார். நாம் தான் பாவிகள், நாம் தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் நம்முடைய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். அவருடைய கீழ்ப்படிதல் அந்த தண்டனையை ஏற்றுக்கொள்ள வைத்தது. அவர் கீழ்ப்படிந்தபடினாலே நமக்கு நீதிமான் என்கிற பெயர் கிடைத்திருக்கிறது. எந்த பாவமும் எப்போது செய்தாலும், எந்த வயதில் செய்தாலும் குற்றத்திற்குரியது. ஒவ்வொரு பாவத்திற்கும் தண்டனை உண்டு. எல்லா பாவத்தும் தண்டிக்கப்பட வேண்டியது. நான் ஒரு சின்ன பொய் சொன்னேன், அது தண்டனைக்குரியது. அதை கண்டுகொள்ளாமல் விடமாட்டார். நம்ம நினைச்சிட்டோம், அதெல்லாம் பரவாயில்ல, சர்ச்சுக்கு தானே போறோம், மன்னிப்பு கேட்டுக்கலாம். அப்படி கிடையாது. ஒவ்வொரு சின்ன பாவம் என்றாலும் பெரிய பாவம் என்றாலும் தண்டனைக்குரியது, அது தண்டிக்கப்பட வேண்டும். என்ன பிரச்சனை இங்க? அவர் தண்டிக்கப்பட்டு விட்டார். நாம் தண்டிக்கப்பட வேண்டும். நாம் பாவம் செய்யும் போது நாம் அடிக்கப்பட வேண்டும். நம்முடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும். நாம் குற்றவாளி என்று தீர்க்கப்பட வேண்டும். நாம் நரகத்திற்கு போக வேண்டும். நம்மேல் தண்டனை வர வேண்டும். ஆனா இயேசு இறக்கப்பட்டு பிதாவுக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய பாவங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். அதனால பாவம் செய்யறப்ப பயம் இருக்க வேண்டும். ஐயோ, நான் மீண்டும் இயேசுவை சிலுவையில அறையறதுக்கு செய்யற மாதிரி காரியத்தை செய்ய மாட்டேன். சின்ன காரியம், பெரிய காரியம், எல்லாவற்றிலும் உண்மை, பரிசுத்தம், நேர்மை, ஒழுக்கம் சபை பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும். அப்படி ஏதாவது உங்க மனசுல வருடுற காரியத்தை செஞ்சிருந்தா மன்னிப்பு கேட்கணும். கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒழுங்காக வேண்டும். துணிகரமாக பேசுவது, துணிகரமாக காரியங்களை செய்வது உங்களுடைய ஆசீர்வாதங்களை கெடுத்து விடும். அதுல கஷ்டப்பட போறது நீங்க தான், வேற யாரும் இல்லை. நீங்கள் அந்த தண்டனையை அனுபவிப்பீர்கள். அதனால இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு நீதிமானாக இருக்க வேண்டும். நம்ம பாவம் செய்யாமல் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான். ஏனென்றால் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறதே. வசனம் உள்ள இருந்தா பாவம் செய்யாமல் வாழ முடியும். கர்த்தர் அதுக்குதான் நம்மளை அழைத்திருக்கிறார். பாவம் செஞ்சுக்க, மன்னிப்பு கேட்டுக்க, பாவம் செஞ்சுக்க, மன்னிப்பு கேட்டுக்க, பாவம் செஞ்சுக்க, போச்சுக்க, அப்புறம் மன்னிப்பு கேட்டுக்க. நோ நோ நோ, இந்த வாழ்க்கைக்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை, அழைக்கவே இல்லை. அவரை போல பரிசுத்தமாய் வாழ்வதற்காக நம்மை நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார். நம்மை கொண்டு நம்மை ஆசீர்வதித்து அவருடைய நாமத்திற்கு மகிமை சேர்த்து நம்மால் சில ஆத்துமாக்கள் நரகத்துக்கு போகிறவர்களை பரலோகத்திற்கு இழுத்து கொண்டு வருவதற்காக நம்மை இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். ஓகே, கீழ்ப்படிந்தார். இயேசு கீழ்ப்படிந்தார். எந்த ஒரு பாவத்திற்கும் தண்டனை உண்டு. அந்த தண்டனையை இயேசு ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்தவ வாழ்க்கை லைட் கோயிங் வாழ்க்கை இல்லை. சும்மா பார்த்தோம், சிரிச்சோம், ஹலோ ஹலோ நல்லா இருக்கியா, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, அப்படி இல்லை. திஸ் இஸ் அ வெரி சீரியஸ் லைஃப். இது ரொம்ப ரொம்ப பாருங்க, சீரியஸாக நடத்தப்பட வேண்டிய வாழ்க்கை. கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் நடத்தப்பட வேண்டிய வாழ்க்கை.
ஆவிகள் நீதிமான்களுடைய சபையிலே நிலை நிற்பதில்லை, நிற்க முடியாது. தேவனுடைய சபை, இயேசு கிறிஸ்துவுடைய மணவாட்டி சபை, அதுல ஆவிகள் நிலை நிற்க முடியாது. அதனால எப்போதும் நம்மை நாம் பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு வேண்டிய 2 முக்கியமான குணங்கள்: கீழ்ப்படிதல், அடுத்ததாக இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் தெளிக்கப்படுதல். அது அந்த அனுபவம் மிக்க அப்போஸ்தலன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். பாருங்க, ஆதாம் கீழ்ப்படியவில்லை, ஆனால் இயேசு கீழ்ப்படிந்தார். லோத்து கீழ்ப்படியவில்லை, ஆனால் ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். ஆபிரகாம் தன்னுடைய குடும்பத்தை காத்து கொண்டார். ஆனால் இந்த மனிதன் லோத்து குடும்பத்தை இழந்து விட்டான். நீங்கள் கீழ்ப்படிந்து உங்கள் குடும்பத்தை நீங்கள் காத்து கொள்ளுங்கள். லோத்த மாதிரி குடும்பத்தை நாசமாக்கிறாதீங்க. கீழ்ப்படிதல் அவசியம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது மிக மிக அவசியம். சாலமோன் கீழ்ப்படியவில்லை. 2 தடவை சொப்பனத்திலே தேவன் தோன்றினார். அவர்கிட்ட சொல்றாரு, ஒழுங்காரு சாலமோன், இந்த வேலையெல்லாம் செய்யாதன்னு சொல்றாரு. ஆனால் சாலமோன் கீழ்ப்படியவில்லை. முடிவு, ராஜ்யத்தை இழந்து விட்டான். ஒரே ஒரு கோத்திரம் இவனுக்கு, மற்றதெல்லாம் வேறு ஒரு மனிதனுக்கு போய்விட்டது. கீழ்ப்படியாமை ஆசீர்வாதத்தை இழந்து போக வைத்து விட்டது. அது அப்படிதான் செய்யும். எனவே கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். தாவீது கீழ்ப்படிந்தான். தாவீது பாவம் செஞ்சுட்டான், நம்ம எல்லாருக்கும் தெரியும், பத்சேபாள் விஷயத்துல. அதனால தண்டிக்கப்பட்டான். அந்த அவனுக்கு பிறந்த அந்த பிள்ளை செத்து போயிற்று. அடுத்து பின்னால ரொம்ப பயங்கரமான தண்டனையை அவன் அனுபவித்தான். அதை கூட கர்த்தர் எழுதி கொடுத்திருக்காரு. எதற்காக? நாம் கீழ்ப்படிந்து பயந்து ஒழுங்காக நடக்க வேண்டும். இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்துவிடும் என்பதை தேவன் நமக்கு உணர்த்துவிப்பதற்காக தேவன் இவற்றை ஓப்பனா அப்படியே டிரான்ஸ்பரண்டா எழுதி கொடுத்திருக்கிறார். கீழ்ப்படிய வேண்டும், பரிசுத்தமாய் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். யோனா கீழ்ப்படியவில்லை. கர்த்தர் சொல்றாரு யோனாவை, நீ நினிவேல போய் பிரசங்கம் பண்ணு. இவர் எந்திரிச்சு தர்சீஷுக்கு போயிட்டாரு. ஆனா ஒரு மீன் கீழ்ப்படிந்தது. கர்த்தருடைய வார்த்தைய மீன் கேட்டு கீழ்ப்படிந்து யோனாவை விழுங்கி கர்த்தர் எந்த ஊருக்கு போக சொன்னாரோ அந்த ஊர்ல போய் அந்த கரையில அவனை கக்கி போட்டு விட்டது என்று நாம் வாசிக்கிறோம். ஒரு ஃபிஷ், ஒரு மீன் கீழ்ப்படுகிறது. ஆனால் ஒரு தீர்க்கதரிசி ஆகிய ஒரு மனிதன் கீழ்ப்படியாமல் போய்விட்டான். அதே போலதான் பிலேயாம் கீழ்ப்படியவில்லை. கர்த்தர் சொன்னார் பிலேயாம் கிட்ட, போகாத, இஸ்ரவேல் ஜனங்கள் என் ஜனங்கள், அவர்களை சபிப்பதற்கு நான் உனக்கு உத்தரவு கொடுக்க மாட்டேன். ஆனா துணிகரமா இவன் போறான். ஆனா ஒரு கழுதை கீழ்ப்படிந்தது. ஒரு கழுதை பேசுது. கழுதை பேசுமா? பேசினதாக வேதாகமம் சொல்லுகிறது. அதை அப்படியே நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். இல்லாதது பொல்லாதது சொல்றது இல்ல பரிசுத்த வேதாகமம். உள்ளதை உள்ளபடி சொல்லுகிற அருமையான புத்தகம் பரிசுத்த வேதாகமம். அங்கே கழுதை பேசி இந்த மனிதனுடைய மதியினத்தை தடுத்தது என்று வாசிக்கிறோம். எஸ்தர் கீழ்ப்படிந்தாள் மொர்தகாய்க்கும் தேவனுக்கும். அதன் நிமித்தமாக இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேரும் காக்கப்பட்டார்கள். ரூத் கீழ்ப்படிந்தாள் தன்னுடைய மாமியாருக்கு. அதன் நிமித்தமாக அந்த வம்சத்திலே ஈசாய் பிறந்தான், தாவீது பிறந்தான். தாவீதின் குமாரனாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஆகாப் கீழ்ப்படியவில்லை. ஆகாப் ராஜா, கர்த்தர் ராஜாங்கத்தை கொடுத்திருக்கிறாரு, அவன் கீழ்ப்படியவில்லை. ஆனால் அவனுடைய தேசத்தில் இருந்த காகங்கள் கீழ்ப்படிந்தது. கீழ்ப்படிந்து அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து அங்க கேரி தாற்றண்டையிலே ஒளிந்து கொண்டிருக்கிற எலியாவுக்கு காலையிலும் மாலையிலும் உணவை கொண்டு வந்து கொடுத்தது. காகங்கள் கீழ்ப்படிந்தது. அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே, இடியும் மின்னலும் மலைகளும் கல்மழையும் தவளையும் பேன்களும் எல்லாம் கீழ்ப்படுகிறது. நாம் அதை அங்க எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு வருகின்ற காலத்திலே பார்வோனுக்கு நடந்த அந்த 10 வாதையிலே பார்க்கிறோம். எல்லாம் கீழ்ப்படுகிறது, சர்வமும் கீழ்ப்படுகிறது. அவர்தான் சிருஷ்டிகர்த்தா. சிருஷ்டிகர்த்தாவாகிய தேவன் ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது எல்லாரும் கீழ்ப்படிந்துதான் தீர வேண்டும். எதற்காக? நமக்காக, நாம் நன்றாய் இருப்பதற்காக, நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக, நாம் நல்வாழ்வு வாழ்வதற்காக,
நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்திலே என்ன சொல்லுகிறாரோ அந்த எல்லா வார்த்தைகளையும் கேட்டு நாம் அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். எந்தெந்த விதத்திலே நாம் கீழ்ப்படியாமல் இருக்கிறோமோ அதுக்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே என்னை மன்னிக்கணும், நான் எப்படியோ வாழ்ந்துட்டேன், ஆனா இப்ப நான் மனம் திரும்புறேன், ஆண்டவரே நான் கீழ்ப்படிவேன். சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. நாக்கு அடக்கணும். நாக்கு அடக்குனாக்கவே நிறைய பிரச்சனைகள்ல இருந்து விடுதலை கிடைக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் கீழ்ப்படிய தீர்மானியுங்கள். கீழ்ப்படிதல் மிக மிக முக்கியம். கீழ்ப்படிந்து ரட்சிக்கப்பட வேண்டும். தினம் பைபிள் வாசிக்கணும், தினம் ஜெபம் பண்ணணும், தினம் பாவம் செய்யாம இருக்கணும், தினம் இரவு படுக்க போறதுக்கு முன்னால செல்ஃப் அனாலிசிஸ், நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். பாவமற்ற வாழ்க்கை, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். யாருக்கு கீழ்ப்படியணும்? தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அடுத்து யாருக்கு கீழ்ப்படியணும்? சபை போதகருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர் தான் நடத்துறாரு. கர்த்தருக்கு கீழ்ப்படிவது போல போதகர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டு அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். போதகருக்கு கீழ்ப்படியாத ஒரு விசுவாசி எந்த காலகட்டத்திலையும் வாழ்க்கையில முன்னேற முடியாது. ஏன்னா போதகர் he is a representative of God. தேவன் நிற்க வேண்டிய இடத்திலே இந்த பூமியிலே நின்று சபை மக்களை வழி நடத்த வேண்டிய வழிகாட்டி. தேவனுக்கு பதிலாக அவர் நிற்கிறாரு. அந்த பயம் இருக்க வேண்டும், அந்த உணர்வு இருக்க வேண்டும், ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்க வேண்டும். சும்மா லேசா பேசிட்டு போறது நோ, கர்த்தர் அதை ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார். அதே போல பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருக்குள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். கடவுளுடைய வழியில பெற்றோர் நடத்துவதற்கு, பிள்ளைகளை நடத்துவதற்கு என்ன முயற்சி எடுக்கிறார்களோ அதற்கு பிள்ளைகள் கீழ்ப்படிய வேண்டும். அங்க ஸ்கூல்ல போறப்ப டீச்சர்ஸ்க்கு கீழ்ப்படியணும். எந்த கிளாஸ் படிச்சாலும் சரி, எம்ஏ படிச்சாலும் சரி, 5ஆம் கிளாஸ் படிச்சாலும் சரி, PhD படிச்சாலும் சரி, ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படியாத பிள்ளை ஒரு நாளும் படிக்காது, வாழ்க்கையில முன்ன வர முடியாது. கீழ்ப்படிதல் அவசியம். அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நல்ல சாந்த குணம் உள்ளவர்களுக்கு மட்டுமல்ல, முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்தர்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நமக்கு மேல அதிகாரிகள் இருக்கிறார்கள், நம்ம சம்பளம் வாங்குறோம், நமக்கு ஒரு எஜமானை கர்த்தர் கொடுக்கிறார். யாரா இருந்தாலும் சரி கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிந்தால்தான் நமக்கு ஃபேவர் கிடைக்கும், தயவு, தேவனுடைய தயவு கிடைக்கும். அடுத்தது மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அது தேவனுடைய கட்டளை. கணவன் என்ன வேணாலும் செய்வாரு, கீழ்ப்படிய சொன்னாருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்க முடியாது. கர்த்தருக்குள் கீழ்ப்படிய வேண்டும். அடுத்து ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்தீர்கள் என்று வேதாகமம் சொல்லுகிறது. ஒருவர் சொல்வதை இன்னொருவர் கவனித்து கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு முன்பாக நீதிமான்களாக நாம் வாழ வேண்டும். கீழ்ப்படிதல் மிக மிக முக்கியம். மேலே போவதற்கு ஒரே ஒரு வழி கீழ்ப்படிதல் தான். கீழ்ப்படியை தாண்டாமல் மேல் படிக்கு போக முடியாது. கீழ்ப்படிய வேண்டும். எங்க எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிவேன். கர்த்தர் எனக்கு மேலாக வைத்திருக்கிற எல்லா அதிகாரிகளுக்கும் நான் கீழ்ப்படிவேன். என்னை தாழ்த்துகிறேன். கர்த்தர் வார்த்தையின்படி நான் நடந்து கொள்ளுவேன். ஆமா. அடுத்ததாக அவர் என்ன சொல்லுகிறார்? ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு, இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள். இந்த ரத்தம் தெளிக்கப்படுதலுடைய மேன்மையை பழைய ஏட்டு பரிசுத்தவான்கள் நன்றாக அறிந்திருந்தார்கள். எங்க பார்த்தாலும் பாருங்க ரத்தம். அந்த ரத்தம் தான் அவர்களை அந்த காலத்திலே பரிசுத்தமாக்கியது. அது என்ன ரத்தம்? ஒரு ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம். வசனம் சொல்லுகிறது, ஆடு, மாடு, புறா குஞ்சுகள் இதெல்லாம் அடிக்கப்பட்டது, அவைகளுடைய ரத்தம் அங்கே தெளிக்கப்பட்டது என்று வாசிக்கிறோம். ரத்தத்தின் மேன்மை பேதுருவுக்கு நல்லா தெரியும். அவர் அந்த காலத்தை சேர்ந்தவர். இந்த ஆசாரியர்களுக்கு கர்த்தர் ஒரு வேலை கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? யார் இந்த பிராணியை கொண்டு வருகிறார்களோ அதை அதன் தலையின் மேலே கொண்டு வருகிற பாவி தன்னுடைய கையை வைத்து தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். இப்போது இந்த பாவிக்குள் இருக்கிற பாவங்கள் எல்லாம் அவன் அறிக்கை செய்யும் போது அந்த ஆட்டுக்குட்டியோ அந்த மாடோ அல்லது அந்த புறாவோ என்னவோ அதன் மேலே போய்விடும். அதற்கு பிறகு அது துண்டிக்கப்பட்டு அதனுடைய ரத்தம்
அங்கே ஒரு பாத்திரத்திலே பிடிக்கப்படும். அந்த இரத்தத்தை கொண்டு வந்து ஆசாரியனிடத்திலே அந்த பாவியாகிய மனிதன் கொடுக்க வேண்டும். அதை அந்த ஆசாரியன் எடுத்து பலிபீடத்தை சுற்றிலுமாக அவன் தெளித்து, பிறகு அந்த மாம்சத்தை சுட்டெரித்து அவன் அப்படியாக பிராயச்சித்தம் செய்வான். பாவத்திற்கு பிராயச்சித்தம் இப்படிதான் பழைய ஏற்பாட்டு காலத்திலே செய்யப்பட்டது. அதை எல்லோரும் செய்தார்கள், செய்து கொண்டே இருப்பார்கள். எப்பொழுதெல்லாம் பாவம் செய்கிறார்களோ அப்போதெல்லாம் அவர்கள் கட்டாயம் அதை செய்ய வேண்டும். இது தேவனுடைய கட்டளை. ஏன் ரத்தம் தெளிக்கப்பட்டது? ரத்தத்துல உயிர் இருக்கிறது, ரத்தத்திலே உயிர் இருக்கிறது. அதனால்தான் காயின் ஆபேலை கொன்னுட்டான். காயின் ஆபேலை கொன்று விட்டான். அதான் போட்டு மண்ணை போட்டு மூடிட்டு போயிட்டான். ஆனா கர்த்தர் கூப்பிட்டு கேட்கிறாரு, காயினே, ஆபேல் எங்கே? அவனுடைய ரத்தம் என்னை கூப்பிடுகிறதுன்னு சொல்றாரு. ரத்தம் பேசும், ஏன்னா ரத்தத்திற்கு உயிர் இருக்கிறது. அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, ரத்தத்தை நீங்க சாப்பிடக்கூடாது. நீங்க என்ன அனிமல் சாப்பிட்டாலும் அவருடைய ரத்தத்தை நீங்க புசிக்க கூடாது. சபை பிள்ளைகள் இங்க உட்கார்ந்துருக்கீங்க. நம்ம யாரும் ரத்தம் கடையில் போய் ஆட்டு ரத்தம், ஒரு ரத்தம் கொடு, 2 ரத்தம் கொடுன்னு கேட்டு வாங்கி அதை சுத்தம் பண்ணி சாப்பிடக்கூடாது. அது பாவம். கர்த்தர் சொல்லியிருக்காரு, ரத்தத்தை சாப்பிடக்கூடாது. நல்ல ருசியா இருக்கும். ஆறு சொன்னது? கர்த்தர் தண்டிப்பார். கர்த்தர் சொல்லியிருக்காரு, உயிர் இருக்கிறது, அதனால நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. சரி, இந்த எல்லாமே ஆசரிப்பு கூடாரம். கர்த்தர் சொன்னாரு, நான் வந்து வாசம் பண்ணும்படி எனக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை நீங்கள் செய்ய வேண்டும். ஆசாரிப்பு கூடத்தை அவர்கள் போட்டார்கள். அந்த ஆசரிப்பு கூடாரத்தையே பிரதிஷ்டை பண்ணுவதற்கு ரத்தம் தான் தெளிக்கப்பட்டது. அடுத்து பலிபீடத்தை தான் பலியிடணும். அந்த பலிபீடத்தை பரிசுத்தம் பண்ணுவதற்கு, பிரதிஷ்டை பண்ணுவதற்கு ரத்தம் தான் பூசப்பட்டது, தெளிக்கப்பட்டது. அங்கே ஆசாரியர்களுக்கென்று பிரத்யேக வஸ்திரம் இருந்தது. ஆசாரியர்களுடைய வஸ்திரங்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் தான் பரிசுத்தமாக்கப்பட்டது. அங்கே வைக்கக்கூடிய எல்லா பொருட்களும், ஆலயத்திலே உபயோகப்படுத்துகிற எல்லா பண்ட பாத்திரங்கள், அதுவும் அந்த ரத்தத்தினால் தான் பரிசுத்தமாக்கப்படுகிறது. எல்லாமே ஆசரிப்பு கூடாரத்துக்கு சம்பந்தப்பட்ட எல்லாமே, அங்க இஸ்ரவேல் தேசத்திலே வசிக்கிற எல்லா பிள்ளைகளும், எல்லா மக்களும் எல்லாம் ரத்தத்தினாலே தான் பிரதிஷ்டை செய்யப்படுகிறார்கள், மீட்கப்படுகிறார்கள், பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள். எல்லாம் நடக்கு. அப்ப அந்த ரத்தம் தெளிக்கப்படுதல் எவ்வளவு முக்கியமான காரியம் என்று தெரியும். பேதுருவுக்கு தெரியும். பரிசுத்த ஆவியானவர் பேதுருவை கொண்டு எழுதுகிறார், கீழ்ப்படிதலுக்கும் ஆட்டுக்குட்டியின் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள். முதல் மனிதனாகி ஆதாம் பாவம் செஞ்சுட்டான். பாவம் செஞ்சுட்டு அவனை மூடிக்கொண்டிருந்த மகிமை அவனை விட்டு போய்விட்டது. கர்த்தருடைய பிரசனம் போய்விட்டது. இப்போது அவன் நிர்வாணியாய் நிற்கிறான். தான் நிர்வாணி என்பதை உணர்கிறான். அதனால தேவன் என்ன பண்ணினாரு? அவனை மூடுவதற்காக அவரே ஒரு பலி கொடுத்தார். அவர் அந்த ரத்தத்தை சிந்தி அவனுக்கு ஒரு தோல் உடையை உண்டாக்கி, அவன் போட்டிருந்த அந்த கேவலமான அத்தி இலை உடையை எடுத்துவிட்டு அவர்களுக்கு அவர் தோல் உடையை கொடுத்தார். அவனுடைய நிர்வாணம், அவனுடைய பாவம், அவனுடைய அக்கிரமம், அவனுடைய கீழ்ப்படியாமை மூடப்பட்டது. இப்பையும் பாருங்க, நாம் தேவனுடைய மகிமையை இழக்கும் போது, நாம் பாவம் செய்யும் போது, சபை மக்கள், கர்த்தர் சொல்லியிருக்கார், உன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடு. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். பாவம் விசுவாசி செஞ்சுட்டு பாவம் செய்யல, என்கிட்ட பாவமே இல்லைன்னு வஞ்சிக்க கூடாது. கர்த்தர் அப்படிப்பட்டவர்கள் மேல் எரிச்சலாயிருப்பார். இயேசுவின் ரத்தத்தை தெளித்து நம்மை நாம் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்டோம், மீட்கப்பட்டுட்டோம், செத்தா பரலோகம் போன்ற நிச்சயம் வந்துருச்சு. அதுக்கு பிறகு பாவம் செஞ்சா துணிகரமாய் நாம் செய்கிற பாவம், அந்த ஒவ்வொரு பாவத்திற்கும் கட்டாயமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லைனாக்க கர்த்தர் மன்னிக்க மாட்டார். காயினுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கவில்லை. ஆனால் ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் ஏற்றுக்கொண்டார். ஏன்? இவனுடைய இருதயம் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற இருதயம், ஆபேலின் இருதயம். ஆனால் காயினுடைய இருதயம் அசட்டை செய்கிற இருதயம். பார்த்துக்கலாம், என்ன இது காணிக்கையில் கூடவா ஒரு பெரியது? நான் முதற் பலன் என்ற காய் கனியை தான் கொண்டு போவேன். கர்த்தர் சொல்றாரு, பாவி
பாவத்திலே பிறந்திருக்கிறாய், பாவத்திலே வாழ்கிறாய், நீ பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும்னா அதெல்லாம் பார்த்துக்கலாம். கடைசியில் ஒரு நாள் இவனுக்கு உணர்வு வந்துருச்சு. உணர்வு வந்தோன்னு வந்து கேட்கிறான், ஐயோ என்னை பார்க்க எவனும் என்னை கொன்று போடுவானே, எனக்கு மன்னிக்கணும், என்னை காப்பாற்றணும். ஓடி வர்றான். இவனை பார்க்கிற எவனும் கொன்று போடாதபடிக்கு தேவன் அவன் மேல் அடையாளத்தை போட்டார் என்று வசனம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, பாவிகள் மனம் திரும்பிதான் ஆக வேண்டும். அவர்கள் கர்த்தரிடத்திலே மன்னிப்பை பெற்றுதான் ஆக வேண்டும். மன்னிப்பு பெறுவதற்கு ஒரே வழி ரத்தம் சிந்தப்படுதல். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை எடுத்து நாம் தெளிக்க வேண்டும். பாருங்க, நோவா வெள்ளத்திற்கு பிறகு 40 நாள் இரவும் பகலும் அங்க வெள்ளம் வந்தது, மழை பெய்தது. அதற்கு பிறகு தண்ணீரெல்லாம் வற்றிய பிறகு அவன் கர்த்தருக்கு பலியிட்டான். தேவன் சுகந்த வாசனையான ஒரு பலியை முகர்ந்தார் என்று வாசிக்கிறோம். சின்ன காரியம் நடந்தாலும் சரி, பெரிய காரியம் நடந்தாலும் சரி, ரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ளே வர வேண்டும் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். அதனால்தான் நோவா அங்கே தேவனுக்கு பலியிட்டான். அந்த ரத்தத்தை, அந்த அந்த இரத்த உடன்படிக்கையை, அன்றைக்கு அவன் செய்து கொண்ட அந்த சுத்திகரிப்பை பிதாவாகிய தேவன் அங்கீகரித்தார். ரொம்ப முக்கியம். ரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ளே நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் பாருங்க, ஆபிரகாம் பெரிய நெடுந்தூர பிரயாணம் பண்ணி அவன் கானானுக்கு வருகிறான். கானானுக்கு வந்தோன்னு அவன் என்ன செய்தான் என்றால், அநேக இடங்களுக்கு சென்றான், பலிபீடத்தை கட்டினான், கூடாரத்தை போட்டான். அவன் கூடாரத்தை கட்டவில்லை, கூடாரத்தை போட்டான். டெம்பரரி. இந்த வாழ்க்கை ரொம்ப டெம்பரரி. இந்த பூமியிலே இருக்க போகிற நாட்கள் ரொம்ப போனா 120 வருடங்கள். ஆனால் பலிபீடம் கட்டப்பட்டு அது நிற்க வேண்டும். பலிபீடத்திலே அந்த ரத்தம் அங்கே சிந்தப்பட வேண்டும். அங்கே அந்த மாம்சம் சுட்டெரிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அது பின்னாலே வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புமை. அதை தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறார், எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த 5 ராஜாக்களும் 4 ராஜாக்களும் யுத்தம் பண்ணினார்கள். அங்கே இவன் போனான், ஆபிரகாம் போனான், ஆபிரகாம் பலியிட்டான் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் ரொம்ப சந்தோஷம். இப்ப என்ன பண்றாரு? மேலே இருந்து மெல்கிசேதேக்கை அனுப்புகிறார். மெல்கிசேதேக்கு வந்து அப்பமும் திராட்சரசமும் ஆபிரகாமுக்கு கொடுத்து அவனை ஆசீர்வதித்தான். அது என்ன? பின்னாலே வரப்போகிற மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வரப்போகிறார். அவர்தான் மீட்பர். அவர்தான் நிரந்தரமாக பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க போகிறார். வெற்றியான வாழ்க்கை வாழ்வதற்கு அவர் வழியை திறக்கப் போகிறார் என்பதை ஆபிரகாமுக்கு தேவன் காட்டுவதற்காக அங்கே அப்பமும் திராட்சரசமும் அனுப்பப்பட்டது. இன்றைக்கு அப்பம் புசித்து திராட்சரசம் நீங்கள் எடுத்து தேவனுடைய பந்தியை அனுசரித்திருக்கிறீர்கள். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே, இயேசுவின் ரத்தத்தினாலே மூடப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் கழுவி பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த ரத்தம் சாதாரண ரத்தம் அல்ல, இது வெறும் திராட்சரசம் அல்ல, இது இயேசு கிறிஸ்துடைய ரத்தம். அப்பம் சாதாரண அப்பம் அல்ல, அது இயேசு கிறிஸ்துடைய சரீரம். நமக்காக அவருடைய சரீரம் பிற்கப்பட்டது, நமக்காக அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. அதனால் நமக்கு மீட்பு உண்டாகி இருக்கிறது. அதை லேசா எடுத்துக்க கூடாது. எப்போதும் அந்த உணர்வு நமக்குள்ளே மேலோங்க வேண்டும். இயேசுவின் ரத்தத்தினால் நான் மூடப்பட்டிருக்கிறேன். தினம் ஜெபம் பண்றீங்களா? என் பிள்ளைகளை இயேசுவின் ரத்தத்தின் பாதுகாப்புக்கு கொண்டு வருகிறேன். என்னுடைய குடும்பத்தை இயேசுவின் ரத்தத்தின் பாதுகாப்புக்கு கொண்டு வருகிறேன். என்னுடைய வேலையை, என்னுடைய சம்பாத்தியத்தை, என்னுடைய குடும்பத்தை, எனக்குரிய எல்லாவற்றையும் இயேசுவின் ரத்தத்தின் பாதுகாப்புக்கு உள்ளே கொண்டு வருகிறேன் என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அப்போதுதான் பாதுகாப்பு. சொல்லலனா பாதுகாப்பு இல்லை. அவர் சொல்றாரு, ரத்தத்தை தெளிக்க வேண்டும். ரத்தம் இருக்குல்ல, இருக்கட்டும், அது போதும். இருந்தா பத்தாது, எடுத்து தெளிக்க வேண்டும். அதான் இயேசு கிறிஸ்துவ ரத்தம் கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள். இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரம் பார்க்கலாம். எங்க சொல்லுங்க பார்க்கலாம். நான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மூடப்பட்டிருக்கிறேன். என்னுடைய குடும்பம், பிள்ளைகள், எனக்குரிய எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ளே நான் கொண்டு வருகிறேன், நான் காத்துக்கொள்கிறேன். ஏனென்றால் தேவன் அதை செய்ய சொல்லியிருக்கிறார்.
ஓகே, காட் bless யூ.